இந்த நிறுவனத்திலே நன்கு கொள்ளையடித்து விட்டு இப்பொழுது நிறுவனத்தின் தலைவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற தலைவர்களின் சொத்துக்களை நாம் இனம் கண்டு நம்ம கொள்ளையடிச்சிட்டு இப்போ முதலீட்டாளர்களின் முதலீடு திரும்ப கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் ஈபோடபடி காவல்துறைக்கு சென்று அவையெல்லாம் கொடுத்து அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கு அட்டாச் செய்வதற்கு ஐயா தப்பு செஞ்சிட்டீங்க, திருடிட்டீங்க, கொள்ளையடிச்சிட்டீங்க, அந்த பணத்தை யாரையும் காப்பாற்ற போகிறது இல்லை, நிறுவனம் மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, புதிதாக நம்ம சங்கத்தில் இணைந்துள்ள நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகளும் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவு வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 20ஆம் தேதி மூத்த குடிமக்கள் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு பொதுக்குழுவையும் இளைய குடிமக்கள் சங்கத்தின் 1ஆம் ஆண்டு பொதுக்குழுவையும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்துள்ளோம். அதில் முத்தாய்ப்பாக 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று மரபுடையது, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை அங்கீகரிப்பது, அது மரபு. 2, 3 தீர்மானங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. 2வது தீர்மானம், அடுத்து நாம் என்ன செய்யலாம், நீதிமன்றத்தை நடலாமா, ஈஓடபிள்யூ நடலாமா என்று நாம் பேசி தீர்மானித்திருந்தோம். பொதுக்குழுவிலே நிர்வாக குழுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுத்திருந்தீர்கள். அந்த அதிகாரத்தை நாங்கள் செயல்படுத்த தொடங்கிவிட்டோம். நாம் சில முன்னெடுப்புகளை எடுப்பதற்காக ஈஓடபிள்யூ சென்று ஈஓ அவர்களை சந்தித்து வந்துள்ளோம். அவர்களுக்கும் சிரமம் இல்லாமல் அவர்களுக்கும் உதவி செய்யும் வண்ணமாக நாம் புகார் எப்படி அளிக்கலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணி சிறந்த தொழில்நுட்பத்தோடு பண்ணு சொல்லிட்டு நாங்கள் அவர்களிடம் கலந்து ஆலோசித்தோம். அவர்களும் சில ஆலோசனைகளை கூறியிருக்கிறார்கள். அதன்படி அடுத்த கட்டமாக நாம் செயல்படுவோம். ஆனால் அதிலும் 2 சிக்கல்கள் உள்ளன. ஒன்று, ஒரிஜினல் பாண்டை கொடுக்க வேண்டும், புகார் அளிக்கும் போதே கொடுக்க வேண்டும். அதாவது நாம் புகார் சங்கத்தின் சார்பாக உங்கள்கிட்டலாம் மொத்தமாக வாங்கி நம்ம கொடுத்துடலாம். ஆனால் அவர்கள் இண்டிவிஜுவலாக கூடும்போது அப்பொழுதுதான் ஒரிஜினல் பாண்டை கொடுத்துட்டு கையோடு 161 அட்டாச்மெண்ட் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. 2வது சிக்கல் என்னவென்று சொன்னால், நீங்கள் நம்ம சங்கத்துக்கு கொடுத்த லியாபிலிட்டியில் எல்லாமே மாமனார் மாமியார், அம்மா அப்பா, கணவன் மனைவி, அக்கா தங்கை, கூட பிறந்த சகோதரர், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருடைய லியாபிலிட்டியும் கூட கொடுத்துருக்கீங்க. ஆனால் காவல்துறையில் ஈஓடபிள்யூலேயே நாம் புகார் அளித்தால் ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்க மட்டும்தான் ஒரு புகார்தாரர்களை வருவாங்க. நான் இருக்கிறேன்னா என்னுடைய ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஒரு புகார்தாருடைய கீழ் வர முடியும், அந்த பாண்டெலாம் கொடுக்க முடியும். உதாரணமாக மகனோ மகளோ கல்யாணம் பண்ணி போயிருந்தாங்கன்னா அவங்க ரேஷன் கார்டிலேருந்து பேரை நீக்கியிருந்தோம்னா அவங்க ஏன் புகாருங்களை வரமாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. அடுத்தபடியாக இதுக்கு நான் சில ஆலோசனை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம், யோசித்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரமாகவே கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி நாம் அதை அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தும் எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்ப சொல்லுவோம். அதையும் நீங்கள் செய்யணும். நாம் வாங்கி வைத்துக்கொள்வோம். மதிப்பீட்டு குழுவின் பணி முடிந்த பின்பு இன்னும் 1ஆம் தேதி ஆகிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. என்னுடைய கருத்து கணிப்பு அது. இன்னும் 2-3 விசாரணைகள் போகலாம், அல்லது ஓரிரு விசாரணைகளாவது போகலாம். அது முடிந்த பிறகு எப்படி நகர்கிறது என்பதை பார்த்து நாம் நீதிமன்றத்தின் கதவுகளையும் ஐயா இறைத்தூதர் மாமனிதர் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையிலும் நாம் நமது நிலைப்பாட்டை எடுத்து செல்லலாம் என்று இருக்கிறோம். அடுத்தபடியாக 3வது தீர்மானம், இன்று காலையிலே ஒரு குரல் பதிவை கேட்டேன். தேனி சங்கத்தார் பதிவிட்டுள்ளார்கள். அதிலே மொராய் சிட்டியிலே இந்த நிறுவனத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்திருக்கிற அனைத்து தலைவர்களும் சொத்துக்கள் வைத்திருப்பதாகவும், அதை எடுத்து கொடுத்தால் அந்த சொத்துக்களெல்லாம் அட்டாச் பண்ண போவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை நமது சங்கம் வரவேற்கிறது. ஆனால் அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், நம்முடைய தீர்மானத்தில் என்ன போட்டிருக்கோம் என்று சொன்னால், இந்த நிறுவனத்திலே நன்கு கொள்ளையடித்து விட்டு இப்பொழுது நிறுவனத்தின் தலைவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற தலைவர்களின் சொத்துக்களை
நாம் இனம் கண்டுபிடித்து அவர்களுடைய முகத்திரைக்கு தோலுரித்து கிழித்து நாம் அதை காவல்துறைக்கோ நீதித்துறைக்கோ கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்மளுடைய தீர்மானத்தின் சாராம்சம். சின்ன வித்தியாசம் தான். அவங்க பொதுவாக போட்டிருக்காங்க, நம்ம வந்து கொள்ளையடிச்சிட்டு இப்போ முதலீட்டை திரும்ப கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் உழைக்காமல் சென்னையிலே போய் ஒழித்து கொண்டும் இன்னும் கடற்கரையிலே இருக்கக்கூடிய நகரங்களிலே ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களையும் தான் நாம் பேசுகிறோம். உண்மையாகவே இந்த நிறுவனத்துக்கு முதலீடுகளை திரும்ப கொடுப்பதற்கு, முதலீடுகளை திரும்ப கொடுப்பதற்கு அநேக தலைவர்கள் ஓடிக்கொண்டு முளைத்து இருக்கிறார்கள். அவர்களை நாம் குறை கூறுவது இல்லை. தேர்ந்தெடுத்தவன் புறங்க நக்க தான் செய்வான். இவங்க எல்லாம் நக்கியிருக்காங்க. ஆனாலும் இப்பொழுது தீர்வுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நபர்களை நாம் மன்னித்து விடுவோம். ஆனால் கொள்ளையடித்து விட்டு பணங்களை பதுக்கி கொண்டு பல தேவையற்ற நபர்களுக்கு பணத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டிருக்கும், அவர்களுக்கு பங்கம் வராமல் சமாளித்துக் கொண்டிருக்கும் நபர்களை நாம் தோலுரித்து காட்ட வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதற்கு பொதுக்குழு நமக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் வந்து குரூப்பை பதிவிட்டிருந்தோம். உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாக்கா, யாராவது சொத்துக்கள் வச்சுருந்தாங்கன்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து பேரை கூட சொல்லலாம், தப்பு இல்லை, கபிலன் என்பவர் அதிகமாக சொத்துக்களை விற்றுருக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்குது. ஆதாரபூர்வமான தகவல் வரும் பட்சத்தில் சில வந்து கொண்டிருக்கின்றன. நாம் அவற்றெல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு தக்க சமயத்தில் நீதிமன்றத்துக்கோ ஈபோடபடி காவல்துறைக்கோ சென்று அவையெல்லாம் கொடுத்து அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கு, அட்டாச் செய்வதற்கு சங்கம் முயற்சி செய்யும் என்று கூறிக்கொள்கிறோம். இதில் யாரும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். இதில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து தனிப்பட்ட விரோதம் எதுவும் காரணம் அல்ல. எங்களுக்கும் அவர்களுக்கும் அங்காளி பங்காளி சண்டைலாம் எதுவும் கிடையாது. தீர்வு கொடுப்பதற்கு உழைக்க வேண்டும். எனக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே நிறுவனத்தை தலைவர்கள்ட்டே கொடுத்துட்டேன், 3 வருஷமாக ஒன்றுமே கொடுக்கல ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், இன்னைக்கு அவர் தேவையில்லாமல் கோடிகளில் பணத்தை செலவு செய்து வருகிறார். அவர் செலவு செய்யும் பணத்தை ஏழைகளுக்கு, ஏழை முதலீட்டாளர்களுக்கு, வயதான முதலீட்டாளர்களுக்கு கொடுத்தால் அவரு பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஐயா தப்பு செஞ்சிட்டீங்க, திருடிட்டீங்க, கொள்ளையடிச்சிட்டீங்க, அந்த பணத்தை மருந்து வாங்க முடியாமல் இருக்கிறவங்க, நோயப்பட்டிருக்கிறவங்க, தனிமையில் வாடுகிறவங்க, சிரமப்படுகிறவங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் கொடுத்து உதவிங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவத்தை கொஞ்சமாவது கழிக்கலாம். இல்லைன்னா பாகம் பெருகிட்டே போகும், பெருகும், பல மடங்கு பெருகும். அது உங்களுடைய வம்சத்தையே பாதிக்கும். இதெல்லாம் செய்யுங்கன்னு தான் கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு தர வேண்டாம், சங்கத்துக்கு கொடுக்க வேண்டாம். நாங்கள் யாருக்கு கையை காட்டுறோமோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவிங்கன்னா கொள்ளையடிச்ச உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து பாவ கணக்கு வந்து கொஞ்சம் குறையும். எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சி, ஜனவரி மாதத்துலேருந்து 23வது வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து நிறுவனம் முடங்கி போகிற வரைக்கும் உள்ள பணத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சத்தை வந்து 18 கோடியை வந்து நிறுவனத்துக்குள்ளே கொடுக்கலன்னு ஒரு தகவல் வந்துருச்சு. ஏற்கனவே வந்துருச்சு, எங்களுக்கு ஏற்கனவே வந்தது. அந்த நபர் இப்பொழுது மூத்த குடிமக்கள் சங்கத்தை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கார் என்ற தகவலும் நமக்கு வந்தது. அவருக்கு என்னப்பா, அவர் மூத்த குடிமக்கள் சங்கத்தில் சேர்ந்திருக்கிறாரு, அவர் மூலமாக வாங்கிக்குவார் அப்படின்னு அந்த ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கான், கிண்டல் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி தலைவர்களை தோலுரித்து காட்ட வேண்டும் என்பது நம்முடைய சங்கத்தின் நிலைப்பாடு. அப்படினால் எந்த சங்கம் இந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்தாலும் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக ஆதரவு தெரிவிப்போம். அந்த வகையில்தான் தேனி சங்கத்தாரின் நிலைப்பாட்டை நாம் ஆதரிக்கிறோம். இனிமேல் எந்த பயிலையும் காப்பாற்றுற மாதிரி இல்லை. நாங்கள்லாம் ஒரு எம்எம்ஐ காப்பாற்றணும், அதுக்காக வருத்தப்படுறோம், வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். நன்றி கெட்ட ஒரு மனிதர் அந்த எம்எம்.
அதுக்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம். இனி அந்த செயலை ஒரு நாளும் செய்ய மாட்டோம். யாரையும் காப்பாற்ற போகிறது இல்லை. நிறுவனம் மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நிறுவனத்தின் இருபெரும் தலைவர்கள் கமல், பாலா அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதில் உறுதியாக இருப்போம். அவர்களுக்கு உதவி செய்யாத யாராக இருந்தாலும் நிச்சயமாக நமது கண் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். நன்றி தோழர்களே. நன்றி நன்றி நன்றி.